ஆ போலா கண்ணா, எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி, ஓகே, நான் இப்போ காண தயார் பண்றேன். இவன் பேரு போலா. அவனுக்கு உடம்புக்கு முடியலனாலும் வயசானவங்க அம்மாவை வச்சுக்கிட்டு ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்துகிட்டு வராங்க. ஜிம்மி மாட்டுக்கு ரொம்ப பெரிய நோய் ஒன்று இருந்துச்சு. அப்போ போலா கொஞ்சம் புல் கொண்டு வரான். அப்ப அவன் வாயில போட்டு அதை மென்னுட்டு இருக்கான். அப்புறம் அவன் மென்னுனதை அவன் வாயில இருந்து கீழே போட்டு அவங்க அம்மாக்கு சாப்பிட்றதுக்காக கீழே வைக்கிறான். சாப்பாடு அவ்வளோ கட்டியா இல்லைல்லம்மா? அப்போ ஜிம்மி எருமை கண்ணில இருந்து கண்ணீர் வடியுது. என்னாச்சும்மா? ஏன் அழுறீங்க? என் பையன், எனக்கு நீ எவ்வளோ வேலை பார்க்குற. கடவுள் புண்ணியத்தினால உன்ன மாதிரி பிள்ளைங்க எல்லாருக்கும் கிடைக்கணும். என்ன நீ மன்னிச்சிருப்பா. எனக்கு உடம்புக்கு முடியாத இந்த வயசான காலத்துல உன்னோட இந்த வயசு என்ன பார்க்கறதுலயே போயிடுது. ஜிம்மி எருமை மாடு கதறி கதறி அலறா. ஏம்மா அப்படி சொல்றீங்க? ஒரு அம்மாக்கு சேவை பண்றதுக்கு ஒரு பையன் கொடுத்து வச்சிருக்கணுமா? என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? நான் இருக்கேன்லம்மா, நான் கண்டிப்பா உங்களை பார்த்துப்பேம்மா. அம்மா பையன் 2 பேரும் அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க. வயசானதுனால ஜிம்மி எருமை மாட்டு வாயில பல்லு இல்ல. அதனால தான் போலா அவங்க அம்மாக்கு தினமும் சாப்பாடு இப்படி மென்னு தருவான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிம்மி எருமை மாடு தூங்கிடுது. அம்மா தூங்கிட்டாங்க. நான் சீக்கிரம் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். போலா வெளியில வந்துடுறான். அவன் வெளியே வந்ததும் கதவை இறுக்கி சாத்திடுறான். இங்க கொஞ்சம் வித்தியாசமான பிராணியெல்லாம் இருக்கும். சீக்கிரம் அம்மா கிட்ட போகணும். அம்மா கிட்ட சீக்கிரம் போயே ஆகணும். கடவுள் தான் எங்க அம்மாவை காப்பாத்தணும். போலா இருக்கிற அந்த அடர்ந்த காட்டுல அங்க எப்பவுமே விலங்குகள் உயிருக்கு பயந்துதான் இருக்குங்க. அதனால தான் போலா எருமை மாடு எப்பவுமே அவங்க அம்மா கூடயே அதிகம் இருப்பான். அவன் காட்டுக்குள்ள போகும்போது அங்க நிறைய விலங்குகள் உக்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அவன் சாப்பாடு எடுத்துக்கிட்டு திரும்பி அவன் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான். இப்படியே கொஞ்சம் நாட்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் சாயங்காலம், போலா கண்ணா, வயல்ல எப்ப அறுவடை பண்ணுவாங்க? அம்மா கிளம்புறதுக்கு இப்ப டைம் ஆயிடுச்சுமா? போலா கண்ணா, இன்னும் நான் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்னு தெரியல. இந்த நோயால எப்ப நான் சாகுவேன்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் போனதுக்கு அப்புறம் நீ தனியா இருக்க கூடாது. அதனாலதான் கண்ணா, நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. அம்மா, கல்யாணம் பண்றதுக்கு என்ன அவசரம் அப்போ? கண்டிப்பா நீ பண்ணணும் கண்ணா. ஒருவேளை உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்பவாச்சும் உனக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும்பா. உனக்கு பதிலா என் மருமவன் என்ன பாத்துக்குவால. நீங்க சொல்றது சரிதாம்மா. ஆனா என் பொண்டாட்டி எப்படி என்ன பார்த்துப்பான்னு தெரியலையே. அது எனக்கு தெரியாது கண்ணா. என் மேல சத்தியம், நான் உயிரோட இருக்கும்போதோ இன்னைக்கோ நாளைக்கோ நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அம்மா, எப்படிம்மா நான் உங்களுக்கு சத்தியம் பண்றது? நீ நிஜமாலுமே என் அம்மாவை நினைக்கிறனா, என் மேல பாசமா இருக்கிறனா, நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு ஒரு மருமகளை கூட்டிட்டு வா. அவங்க அம்மா சொன்னதை கேட்டு போலா ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அவன் வாசல்ல வந்து உக்காந்துடுறான். போலா கிட்ட ஒரு சின்ன வீடு, அப்புறம் பெரிய காடு, அப்புறம் நிறைய பணம் இருந்துச்சு. போலா வெறும் பேர்ல மட்டும் போலாவா இல்ல, அவன் குணத்திலயும் ஒரு அப்பாவிதான். இங்க ஜிம்மி எருமை மாடு வீட்டுல இருந்துச்சு. போலா கண்ணா, என்ன மன்னிச்சிருப்பா. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க எவ்வளோ வற்புறுத்துறேன். ஆனா நீ ரொம்ப அப்பாவியா இருக்க கண்ணா. எனக்கு இதுல விருப்பம் இல்லப்பா. நான் போனதுக்கு அப்புறம் நீ உன் வாழ்க்கையில இங்கேயும் அங்கேயும் ஓடுவ. உன் வாழ்க்கையில உனக்கு யாராச்சும் வாழ்க்கை துணையா வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உன்னை பத்தி கொஞ்சம் கூட எனக்கு கவலை இருக்காதுப்பா. ஜிம்மி போலா மேல ரொம்ப அன்பா இருந்தா. ஆனா போலா அவங்க அம்மாவுக்காக அவன் உயிரையும் கொடுக்கறது தான். அம்மாக்கு நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. ஆனா இல்லைல்ல, யாரு கல்யாணம் பண்ணிப்பா? காட்டுல எல்லாரும் என்ன இப்படி வச்சு கலாய்க்கிறாங்க. இது எப்படி தான் அம்மாட்ட புரிய வைப்பேன்? போலாவோட இந்த அப்பாவி தனத்தால எல்லாரும் அவனை பயந்தாங்கொலின்னு சொன்னாங்க. ஏன்னா அவன் யாரு கூடயும் சண்டை போட மாட்டான். அப்ப அவன் காட்டுக்குள்ள வரான். அப்ப அவன் அங்க இருக்கிற விலங்குகள்கிட்ட அவன் கல்யாணத்தை பத்தி பேசுறான். கல்யாணமா? உனக்கா? ஓய் பட்டு, உன்னெல்லாம் யாரு கல்யாணம் பண்ணிப்பா? உன்ன மாதிரி ஒரு பைத்தியத்தை யாரா கல்யாணம் பண்ணிப்பா? அப்ப அங்க பின்னாடி இருந்து ஒரு காட்டெருமை வருது. அந்த எருமை போலாவை வேகமா கீழே தள்ளி விட்டுருது. இத பார்த்த உடனே எல்லா விலங்குகளும் ரொம்ப சிரிக்கிறாங்க. காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா விலங்குகளும் போலா கிட்ட இப்படிதான் கேலி கிண்டல் பண்ணிட்டு அவனை அசிங்கப்படுத்துவாங்க. எல்லாரும் அவனை அடிப்பாங்க. அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? எல்லாரும் வேக வேகமா சிரிக்கிறாங்க. பாரு, நான் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன். நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி ஆகணும். எங்க அம்மா சாகுற நிலைமையில இருக்காங்க. அவங்களோட கடைசி ஆசை நான் கல்யாணம் பண்றதுதான். அதான் அவங்களோட கடைசி ஆசை. என்னை யாரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ நான் கடைசி வரைக்கும் அவங்கள சந்தோஷமா வச்சிருப்பேன். அட போடா பயந்தாங்கோலி,
சின்ன சின்ன விலங்குகள்லாம் உன்னை அடிக்கிறாங்க, கிண்டல் பண்றாங்க, எல்லாம் உன்னை வச்சு விளையாடுறாங்க. யாரு பண்ணுவா அப்பாவி எருமை கூட கல்யாணம்? எல்லாரும் எப்பவும் போல இன்னைக்கும் போலா வந்து ரொம்ப கேலி கிண்டல் பண்ணிட்டாங்க. அப்ப போலா எருமை மாடு ரொம்ப கஷ்டத்தோட நடந்து போயிட்டு இருந்துச்சு. அப்பா வாங்க வழியில ஒரு எலி பாக்குறான். என்னாச்சு? இங்க வா. எங்க போயிட்டு இருக்க? சொல்லுங்க எலி தம்பி. அந்த மரத்துக்கு மேல நிறைய ஒரு தேனீச்சி கூட்டம் இருக்குல்ல, அதை அப்படியே உடைச்சு விட்டுருவோமா? போலா அந்த தேன் எடுத்து அந்த எலிக்கு கொடுத்துட்றான். அப்ப அதுல இருக்கிற தேனீக்கள் எல்லாம் வந்து போலா முகத்தை கடிச்சு வச்சிருது. அரே என்ன கடிக்காத, வலிக்குது. அரே தேனீக்கள் எல்லாம் போலாவை ரொம்ப கடிச்சு வச்சிட்டு இருந்தது. அப்புறம் போலா வலி தாங்க முடியாம ரொம்ப கத்திட்டு இருந்தான். இத பார்த்ததும் எலி ரொம்ப வேகமா சிரிச்சுது. தேனீச்சி இவ்வளவு பெருசா இருக்கு, ஆனா உள்ள தேனே இல்ல. போலா அங்கிருந்து ஓடி போறான். இந்த மாதிரி பைத்தியக்கார பசங்களாம் டெய்லி கிடைச்சா மஜாவா இருக்கும். காட்டுக்குள்ள எல்லா விலங்குகளும் போலாவோட அந்த அப்பாவித்தனத்தை பார்த்து இப்படிதான் இறண்டுவாங்க. அவனை வச்சு பயன்படுத்திக்குவாங்க. அப்புறம் போலா வீட்டுக்கு வந்துடுறான். இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போச்சு. போலா தினமும் காட்டுக்குள்ள போய் விலங்குகள்கிட்ட கல்யாணம் பேசிட்டு இருந்தது. ஆனா யாருமே போலாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கல. அப்புறம் காட்டுக்குள்ள ஒரு எருமை மாடும் இல்ல. ஒரு நாள் நைட்டு போலா அந்த சமிலி ஆட்டுக்கிட்ட வரான். சமிலி ஆடும் அந்த காட்டுல தான் இருக்கிறா. அவ இப்ப அனாதை. சமிலி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் நிஜமா சொல்றேன், உன்னை லைஃப் லாங் சந்தோஷமா வச்சிருப்பேன். அட இங்கிருந்து ஓடுற அப்பாவி எருமாடு, உன்ன மாதிரி பயந்தாங்கொழியே யாரு கல்யாணம் பண்ணிக்குவா? எல்லாரும் உன்னை கேலி கிண்டல் தான் பண்றாங்க. எல்லாம் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன். அப்படி சொல்லாதீங்க. நான் உங்களை ரொம்ப தம்பிக்கையோட உங்களை தேடி வந்திருக்கேன். கண்டிப்பா லைஃப் லாங் சந்தோஷமா வச்சிருப்பேன். ஆடு கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேக்கு. ஆனா போலா அந்த ஆடை ஓயாம கட்டாயப்படுத்திட்டு இருக்கிறான். கேள்விப்பட்டேன் இந்த போலா கிட்ட ஒரு பெரிய வீடு, பெரிய வயல்ல நிறைய பணம் இருக்குன்னு. இந்த வாய்ப்பை நம்ம விடக்கூடாது, பயன்படுத்திக்கணும். அப்பனா சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் போலா. ஆனா எனக்கு ஒரு நிபந்தனை. எப்படி சொல்றீங்க? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆனா நம்ம கல்யாணமா இருக்காது. அது ஒரு நாடகமா தான் இருக்கும். என்ன? ஆமா, என்னைக்கு உங்க அம்மா இறந்து போறாங்களோ அன்னைக்கே நான் உன் வாழ்க்கை விட்டு போயிருவேன். அப்புறம் இந்த நாடகத்துக்கு பதிலா நீ உன்னோட வீடு, உன்னோட வயல், அப்புறம் உன்னோட நிறைய பணம் இருக்குல்ல, அதெல்லாம் தரணும். உனக்கு விருப்பம்னா சொல்லு, நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதை கேட்டதும் போலா யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி எல்லாமே அவள்கிட்ட கொடுத்துட்டா அப்போ என்கிட்ட என்ன இருக்கும்? அப்போ அம்மாவை நான் எப்படி பார்த்துக்கிறது? அம்மாவை கண்டிப்பாக பார்த்துக்கணும்ல. போலா சமையலுக்கு சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் அதே நேரம் எல்லா விலங்குகளுக்கும் முன்னாடி காட்டுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப போலா எருமை மாடு அந்த ஆடை வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அம்மா பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஜிம்மி எருமை மாடு போலாவோட மனைவி ஆடை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாகறா. கொஞ்ச நாள் கழிச்சு சமிலி வாசல்கிட்ட உட்காந்துருந்தா. இந்த போலாவை வந்து நான் ரொம்ப நல்லா ஏமாத்திட்டேன். இப்ப இந்த போலாவோட அம்மா செத்துட்டாங்கன்னா போதும், இவனோட இந்த எல்லா சொத்தும் மொத்தமா எனக்கு வந்துடணும். அப்பா அங்க 2 பயங்கரமான சிங்கம் வந்து சமிலி ஆடு முன்னாடி நிக்கிறாங்க. என்ன ரங்கீலா, இன்னைக்கு ஒரு புதுசா ஆடு மாட்டி இருக்குல்ல? அடங்கப்பா, இந்த சிங்கம் எங்க இருந்து வந்துச்சு? இவங்க என்ன கொன்னு சாப்பிடுவாங்களே, இப்ப நான் என்ன பண்றது? வீட்டுக்குள்ள ஜிம்மி இருந்தா, ஆனா போலா எருமை மாடு அங்க இல்ல. ஓடுறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணாத. அப்படி ட்ரை பண்ண உன்னை இங்கே தூக்கி சாப்பிட்டு உன் உயிரை எடுத்துருவேன். 2 சிங்கமும் சமிலி ஆடை சுத்திக்கிறாங்க. என்ன போக விடுங்க சிங்கண்ணா, என்ன சாப்பிடாதீங்க. இப்ப வீட்டுக்குள்ள ஒரு எருமை மாடு இருக்கு, நீங்க போய் அதை சாப்பிடுங்க. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஆடு சிங்கத்து முன்னாடி ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்கறா. முதல்ல உன்னை தாண்டா சாப்பிட போறான். அப்ப அங்க அந்த ஆடு முன்னாடி அந்த போலா எருமை மாடு வந்து நிக்குது. என் பொண்டாட்டி மேல எவனாவது கை வைக்கணும்னு நினைச்சா? போலா எருமை மாடை பார்த்து அந்த ஆடு அதிர்ச்சி ஆயிடுது. ஏய் இதோ பாரு, இன்னைக்கு இந்த ஆட்டை அடிச்சு சாப்பிட போறோம் பாரு, உன் பொண்டாட்டியும் சேர்த்துதான். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பொண்டாட்டியை எவனும் கை வைக்க முடியாது. இதை கேட்டவுடனே சமிலி ஆடு கண்கள் கலங்குது. அப்ப போலா எருமை மாடு சமிலியை வேகமா வீட்டுக்குள்ள தள்ளி கதவை சாத்திடுது. அப்புறம் கதவை சாத்திட்டு அந்த சிங்கத்து கூட சண்டை போட ஆரம்பிக்குது. இப்ப அந்த சிங்கங்கள்லாம் அந்த போலாவை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. அப்போ போலா அந்த 2 சிங்கத்து கண்ணிலையும் மண்ணை தூங்கிடுது. அப்புறம் அவனை கொம்பு வச்சு அவங்கள குத்த ஆரம்பிச்சிருச்சு. என் வயிறு வலிக்குது. போலா 2 பேர்த்தையும் அது கொம்பாலேயே குத்தி காயமாக்கிறது.
ஏன்னா 2 சிங்கத்துக்குமே கண்ணு தெரியல. அப்போ அந்த சிங்கங்க திரும்பி ஓடி போயிடுறாங்க. அப்போ போலா ரொம்ப காயங்களோட வீட்டுக்குள்ள வரான். என் பையனுக்கு எவ்வளோ ரத்தம் வருது அவன் உடம்புல இருந்து. அவன் பையனை காயங்களோட பார்த்து ரொம்ப அழ ஆரம்பிக்கிறா. அப்ப அவன் காயங்களுக்கு அவன் மருந்து போடுறான். போலா, நீ எவ்வளவு தைரியசாலியா இருக்க. எனக்காக நீ தனியா அந்த 2 சிங்கத்து கூட சண்டை போட்ட. எல்லாரும் போலாவை பயந்தாங்கோலின்னு நினைச்சாங்க. ஆனா இவன் ஒரு தைரியசாலி மட்டும் இல்ல, ஒரு வீரனும் கூட. சமிலி ஆட்டுக்கு போலாவோட அந்த வீரம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் இதே மாதிரி தான் போலா அவன் மனைவியும் அம்மாவையும் கவனமா காக்கிறான். அவன் பட்னியா இருந்து அவன் மனைவிக்கும் அம்மாவுக்கும் சாப்பாடு போடுறான். நைட்டும் பகலும் 2 பேத்துக்கும் ரொம்ப சேவை பண்றான். ஒரு நாள் சாயந்தரம் சமிலி ஆடு ரொம்ப காய்ச்சலோடு இருக்கு. அப்புறம் போலா எரும மாடு போய் அந்த ஆடுக்கு சேவை பண்றான். போலா, நீங்க 4 நாளா தூங்கவே இல்லை. நீங்க கொஞ்ச நேரம் தூங்குங்க, இல்லைன்னா உங்களுக்கு உடம்புக்கு முடியாம போயிடும். இல்ல சமேலி, நீ இவ்வளோ சோகமா இருக்க, எப்படி நான் நிம்மதியா தூங்க முடியும்? நீ ரெஸ்ட் எடு, நான் உனக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன். வெளியே ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ போலா எருமாடு அவனை பத்தி யோசிக்காம சமேலிக்கு வசர சாப்பாடு எடுக்க வெளியில வந்துடுறான். பாத்திய மருமவளே, என் மாவன் எவ்வளவு நல்லவன்னு. நீ நிஜமாலுமே ரொம்ப கொடுத்து வச்சுவ. உனக்கு போலா உருவத்துல இவ்வளவு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கிறான். போலா இவ்வளோ நல்லவனா இருக்கிறத பார்த்து சமிலியோட கண்ணுல கண்ணீர் வருது. அப்புறம் மறுநாள் காலையில வயசாகி உடம்புக்கு முடியாதனால ஜிம்மியோட உயிர் போயிடுது. அப்புறம் ஜிம்மி மாடு செத்துருது. அவங்க அம்மா இறந்ததை பார்த்து போலா ரொம்ப அழ ஆரம்பிக்கிறான். 2 நாள் கழிச்சு, சமேலி, நான் சொல்றதை நீ கொஞ்சம் கவனமா கேளு. இது என்னோட வீடு, உன்னோட வீடு தான். உன்னோட கஷ்டம் அது என்னோட கஷ்டமும் தான். என்னோட கூட இரு. லைஃப்ல என்ன கஷ்டம் வந்தாலும் நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். அப்போ போலா அவனோட எல்லா சொத்து பத்தும் சமேலி கொடுத்துட்டு அங்கிருந்து போறான். உன்னோட மனைவியை விட்டுட்டு எங்க போற போலா நீ? இதை கேட்ட உடனே போலா அதிர்ச்சி ஆயிடுறான். என்ன? எனக்கு இந்த வீடு, வயல், காசு எதுவுமே வேணாம் போலா. எனக்கு என்னோட கணவன் மட்டும் போதும். உங்களை மாதிரி இவ்வளோ பெரிய வீரன், அன்பு காட்டுறவன் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. நான் உங்க கூட என் வாழ்க்கை முழுக்க வாழ ஆசைப்படுறேன் போலா. உங்களை மாதிரி ஒரு நல்ல புருஷனுக்கு சேவை செஞ்சு நான் சொர்க்கத்துக்கு போகணும். நீங்க என்னை விட்டுட்டு போகாதீங்க போலா. இதை கேட்ட உடனே போலாவோட கண்கள் இருந்து கண்ணீர் வருது. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ எல்லாம் சொல்றது உண்மைதான். நாம பண்ற நல்லது எல்லாத்தையும் மாத்திரணும். இன்னைக்கு போலா பண்ண நல்லது சமிலி ஆட்டை மாத்திருச்சு. அதுக்கப்புறம் போலாவும் சமிலியும் ஒன்னா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் ஒருத்தங்க விட்டு தராம அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க.